ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் டீசர் நேத்து வெளியாகி செம்மையான ஒரு வரவேற்பை பெற்றுச்சு. எண்டில் பாம் பிளாஸ்ட் ஆன அந்த சிஜியும் தென் வீட்டுக்குள்ள வர்ற ரஜினி அவர்களோட டூப் வச்சு எடுத்தது கொஞ்சம் வீடா இருந்தாலும் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவா மாசா தான் இருந்துச்சு. அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவுக்கு சிஜி கொஞ்சம் சுமாரா பண்ணது பரவாயில்ல. தென் ஹவுஸுக்குள்ள இருக்கிற போர்ஷன்ஸா கோவா மாதிரி எங்கேயோ வெளியில ஷூட் பண்ணிருக்காங்க. ஸோ ப்ரோமோ ஷூட்டுக்குலாம் ரஜினி அவர்களை அங்க கூப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வெளியில மட்டும் ரஜினி அவர்களை சென்னையிலே ஷூட் பண்ணி அதை மேட்ச் பண்ணிருக்காங்க. பட் ஓவராலா டீசர் சூப்பரா இருந்துச்சு. மெயினா அந்த கண்ணாடி எடுத்து காமிச்ச அந்த ஃப்ரேம் வேற லெவல். ஸோ ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்க்கும்போது லியோ 2 ஞாபகம் தான் வருது. ஏன்னா இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் 600 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ண 2 படங்கள் லியோ அண்ட் ஜெயிலர் தான். அதுலயும் ஆக்சுவலா பார்ட் 2க்கு லீடு இருந்தது பாத்தீங்கன்னா லியோல தான். ஏன்னா எண்டில் வந்து கமல் அவர்களோட வாய்ஸா இருக்கட்டும், இந்த எல்சியூ கனெக்டா இருக்கட்டும், லியோ 2க்கான நல்ல ஒரு லீடு கொடுத்திருந்தாங்க. பட் ஆனா ஜெயிலருக்கு அந்த மாதிரி பார்ட் 2க்கான லீடு எல்லாம் எதுவும் இல்லை. ஆனா ஆக்சுவலா இப்ப பார்ட் எடுக்கிறது பாத்தீங்கன்னா ஜெயிலருக்கு தான். அண்ட் லியோ 2க்கு இப்போதைக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய வசூலை கொடுக்க ரஜினி அவர்கள் செம்மையா காய் நகர்த்தி இருக்காரு. ஏன்னா நெக்ஸ்ட் படம் கூடி அமீர் கான் அவர்களோட கேமியோலாம் இருக்கு. ஸோ லோகேஷ், அமீர் கான் அவர்களோட கேமியோ அண்ட் ரஜினி அவர்கள்னு ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ்க்கான நல்ல பொட்டன்ஷியல் படமா இருக்கு. தென் இப்போ அவரோட அதிகபட்ச வசூலான ஜெயிலர் படத்தோட சீக்குவலை பண்றாரு. ஏன்னா பாகுபலி 2, KGF 2ன்னு பார்ட் 2 படங்கள் தான் மிகப்பெரிய வசூலை பண்ணும் இப்பயும். ஸோ ஜெயிலர் 2 இனிஷியேட் பண்ணது செம்மையான ஒரு மூவ். அண்ட் தளபதி 69ல ஏதாவது ஸ்பெஷலா பண்ணுவாங்கன்னு பார்த்தா பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக்ன்ற மாதிரிலாம் நியூஸ் வருது. ஸோ ஒரே ஒரு நம்பிக்கை, இயக்குனர் வினோத் அவர்கள் பகவந்த் கேசரி கதையே கொடுத்தாலும் அவர் ஸ்டைலுக்கு யதார்த்தமா நல்லா பண்ணுவாருன்ற நம்பிக்கை மட்டும் இருக்கு. அண்ட் ஆல்சோ பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் அப்படின்றது 100% கன்ஃபார்மும் ஆகல. ஜஸ்ட் அதோட ஒன்லைனை மட்டும் யூஸ் பண்ணிருக்கிறதா தான் இப்போதைக்கு தகவல். அண்ட் அதுவுமே இல்லாம வினோத் அவர்களோட ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்டா இருந்தா இன்னும் சந்தோஷம். அண்ட் வினோத் அவர்கள் ஆல்ரெடி பிங்க் படத்தை வேற நேர்கொண்ட பார்வைன்னு ரீமேக் பண்ணிருக்காரு. ஸோ அதனால ஆல்ரெடி ரீமேக் பண்ணிருக்கிற ஒரு ஆள் தான். ஸோ வினோத் அவர்கள் ஏதாவது சர்ப்ரைஸா பண்ணி காப்பாத்தி விடணும். பட் ஆன் த பேப்பர் ரஜினி அவர்களோட லைன் அப் தான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் ஆல்சோ ரொம்ப பார்த்து பிளான் பண்ற படமும் கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்காது. ஸோ சினிமான்றது ஒரு மேஜிக். என்ன படம் என்ன பண்ணுனே யாராலையும் கணிக்க முடியாது. ஸோ தளபதி சினிமாவுக்கு பண்ண கான்ட்ரிபியூஷனுக்காச்சும் தளபதி 69 ஒரு தரமான படமா அமையட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம G4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.